எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நிறைய காய்களை சேர்த்து சாம்பார் சாதம் வீட்லேயே ஒரு பொடி அரைச்சி எப்படி சீக்கிரமாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்து அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சு தான் வறுக்கணுங்க, இல்லாட்டி நம்மளுக்கு அது கருகிருங்க. அது கொஞ்சம் வறுபட்டதுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் குருமிளகு, 3 ஸ்பூன் வரமல்லி, இதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாங்க. இப்போ அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, பதினஞ்சு வரமிளகாய், 2 காஷ்மீர் மிளகாய், இது வந்து கலருக்காக மட்டும்தான் சேர்த்துறதுங்க. கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். சீரகம் வந்து நம்ம கடைசியில் தான் சேர்த்தணுங்க, முதல்லையே சேர்த்துனா சீக்கிரம் கருகிருங்க. அது கூட ஒரு 2-3 துண்டு பெருங்காயம், நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் ரசத்துக்கும் போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பொடி வந்து இந்த கலரில் தான் இருக்குங்க. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வந்து நார்மலாக வைக்கிற சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே வந்து இது சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம 2.5 ஜக்கு தண்ணி வந்து இப்போ சேர்த்திருக்கிறோங்க. இன்றைக்கி வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோங்க. அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவு பருப்பு. பருப்பை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து பருப்பு 3/4 பதத்துக்கு வர அளவுக்கு வேக விட்டுறலாங்க. நம்ம அரிசியை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கழிஞ்சு ஊற வச்சிடணுங்க. இப்போ பருப்பு வந்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து கலர் மாறினதுக்கப்புறங்க நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் இப்போ உள்ளே சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பொன்னி அரிசி தான் எடுத்துருக்குறோங்க. இது வந்து பச்சரிசியில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வந்து கொதித்து வெந்து வரட்டுங்க. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தவரங்காய், முள்ளங்கி, கொடமிளகாய், அவரைக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், பூசணிக்காய், கேரட், சுரைக்காய், இந்த எல்லா காய்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. அது கூடவே கத்திரிக்காய், உருளைக்கிழங்குங்க, இப்போ இந்த அரிசியும் பருப்பு கூட இந்த காய்களும் சேர்த்து நல்லா வேகட்டுங்க.
இப்போ காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. அரிசியும் பருப்புமே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நம்ம இவ்வளோ காய் சேர்த்து நம்ம இது செய்கிறதுனால ரொம்ப சத்தான சாப்பாடு தாங்க இது. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அதுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், $200 கிராம் சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வணங்கினதுமே ஒரு 15 to 20 முந்திரி பருப்பு, அது கூட நம்ம கொப்பரை தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறோங்க. இது 1/2 மூடி தேங்காய்ங்க. அது கூட 2 தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சாம்பார் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. அது கூட 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். நாம் இதில் கொப்பரை தேங்காய் 1/2 மூடி சேர்த்திருக்கிறோங்க. அதுவும் துருவி சேர்த்திருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெஷ் தேங்காயை விட நம்ம கொப்பரை தேங்காய் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். அது கூட 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அது கூட சின்ன எலுமிச்சம்பழ அளவு இருக்கிற புளி கரைசலுங்க. அது கூட கொஞ்சமாக வெல்லம், இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாங்க. இது கூட நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் தூள் 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா வணங்கினதுமே இதையை நம்ம வேக வச்சிருக்கிற அரிசி பருப்பு காய்கறி கலவைக்குள்ளார நம்ம எடுத்து ஊற்றிடலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட சாம்பார் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிருங்க. அது கூட மேலே 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையும் 2 கரண்டி நெய்யும் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஹோட்டல்லையும் கல்யாண வீட்லேயும் கிடைக்கிற மாதிரி ஒரு சாம்பார் சாப்பாடு வீட்லேயே நம்ம பொடி அரைச்சி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.